உங்க விலாசமா தெரியுமா? சொல்லுங்க சாமி. என்னடா சொல்லக்கூடிய 6 புத்திரர்கள் பிறந்தார்கள். 6 புத்திரர்கள் பிறந்தார்கள். அதுகளிலே வந்து அரசி மகன் காசிவன் அந்த காசிவரால் உலகமானது வெற்றியாயிற்று. காசிவராய் உலகம் வெற்றியாயிற்று. அது எப்படி என்றால் பண்ணி பிரபுதேவன் வலது காலை பிரிவர்களை தக்கணும் இடது காலை பிரிவர்களை தரணி என்று ஒரு பெண் பிறந்தாள். அந்த தக்கன் தண்ணி என்பது கூடி 1000 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். அந்த 1000 பிள்ளைகளும் பரமசிவனை நோக்கி தியானம் செய்து நாங்க மதிமுத்துவசாலை விட்டது. அந்த 1000 பெண்களும் ஆமா சரிதான். அதன் பிறகு தக்கன் தன்மை என்பது கூடி 50 பெண்களை பெற்றெடுத்தாள். 50 பெண்களை. ஆமா அந்த 50 பெண்களை யாராரு கொடுத்தார்? யாராருக்கு? சத்தனுக்கு 27 பெண்களும் சரதாகின்ற முடிவெடுக்கப்பட்ட பெண்களும் 10 பெண்களும் காசிவருக்கு 13 பெண்களும். அது யாரு? ஆதி திவி தனு கலை பரோசோபி தேவசுரபி கீர்த்தி கீர்த்திலட்சுமி வினுது கத்துரு சொல்லக்கூடிய இந்த 13 பெண்களால் இந்த உலகம் வெற்றியாகிற்று. ஏய் அந்த விருது இருக்கின்றால இளம் பருவத்தில் விருது கத்துரு 2 பேர்களும் அக்கா தங்கை. அப்படி இருக்க அந்த காசிவருக்கு இருவருக்கும் 2 முட்டை கொடுத்தார். 2 முட்டை. ஆமா குழந்தை பாக்கியம் வரவன் மன்றி 2 முட்டை கொடுக்கின்ற போது ஆளுக்கு இவ்வளவாக என்னடா வினுதுக்கு 2 முட்டை கத்துருக்கு 2 முட்டை கொடுத்தார்கள். அப்போது வினது என்ன செய்தது? முன்பதாகவே அந்த முட்டெடுத்து உச்சரித்து யாரால் பிறந்தா? சர்ப்பங்கள் பிறந்தன. சர்ப்பங்கள் பிறந்தன. ஆமா அப்படி பிறந்த பிறகு அல்லவா அப்படி பிறந்த பிறகு என்ன செய்தார்? என்னுடைய தாய் இருக்கிறதே கத்துரு என்ன செய்தது? நம்ம அக்காவுக்கு குழந்தை பிறந்து விட்டதே. ஆமா நமக்கு முன்ன குழந்தை பிறக்கவில்லையே. இந்த முட்டை என்ன? இது குழந்தை முட்டையா? இல்லை. என்ன முட்டை? போது அல்லவா அந்த முதல் முட்டை எடுத்து அந்த முதல் முட்டை இருக்கிறது. அந்த முதல் முட்டை வெடித்தது. அந்த கருணாழ்வாரை கண்டாரே அந்த நாகசப்பன்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கெல்லாம் கட்டுப்பட்டு அல்லவா எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அது பிறகு இன்னும் ஒரு முட்டம் இருக்கவில்லையே அல்லவா ஒரு முட்டம் ரெக்கையோடும் அவசரமாக ஒரு குழந்தை பிறந்து விட்டது. என்ன செய்வதென்று ஆங்கார கோபத்தோடு அல்லவா நெடுநாளாக ஆகிவிட்டது. என்ன குழந்தை முட்டையா இல்லையா? பூ முட்டையா? எண்ணத்தோடு அந்த முட்டையை அதாவது அந்த முட்டை இருக்கிறது. முட்டைக்குள் ஒரு ஆண் குழந்தை. அந்த முட்டைக்குள் அல்லவா எல்லா உருவங்கள் எல்லாம் வளர்ந்து விட்டது. இந்த கால்கள் இருக்கிறது. இந்த வளர்வதற்கு முன்பதாகவே அல்லவா யார் விடுதலை இருக்கிறது அல்லவா அந்த உடைத்து உடனே ஒரு ஆண் குழந்தை பிறந்தான். அதான் வருணன். எப்படி பிறந்தார்? அதாவது உடம்பெல்லாம் உருவாகவும் இந்த கால்கள் இருக்கிறதே அது உருவாகின்ற போது அல்லவா இந்த முட்டையா உடைத்து விட்டது. அப்போது அந்த வருணுக்கு கோபம் ஏற்பட்டு அம்மா நான் உருவாக பிறந்திருந்தால் இந்த உலகத்திலே பெரிய ஒரு பழங்காலாக இருப்பேன். என்னை அவமானப்படுத்தி விட்டாயே. ஆனால் இப்படி உருவம் அல்லாமல் என்னை பிறக்க வைத்த காரணத்தினால் நீங்க உள்ள தமக்கு இருக்கிறது. ஒரு தமக்கு நீ வந்து என்னாக வேண்டும்? நீ அடிமையாக வேண்டும். அடிமைப்பட வேண்டும்.
சொல்லி விட்டு சென்று விட்டார். அந்த சென்ற பிறகு அவர் என்ன சென்று விட்டார்? கிழக்கு திசையில் உதுமாகின்றாரே அவருக்கு சாமி ஓட்ட அங்கு சென்று விட்டார். அப்ப செல்கின்ற போது அந்த வருணன் இருக்கின்றாரே, அந்த சூரிய பகவான் இருக்கின்றாரே, தெய்வலோகத்தை செல்வது எங்க? தெய்வலோகத்தை செல்வது அப்படி வேடிக்கை பார்ப்பது. வருணன் நானும் வருகிறேன் என்று தெரிவிப்பான். நீ என்னோட வரக்கூடாது, நீ அவமானமா இருக்கின்றாய், எல்லாம் பார்க்கிறேன் கேவலமாக சொல்வார்கள், நீ வரவே கூடாது என்று மறுத்து விடுவார். இதெல்லாம் நினைத்து அதாவது அந்த வருணன் இருக்கின்றாரே தன் தந்தையாகிய யாரவர்? காசி மகாரிஷி. அவர் நினைத்தார், ஐயா இந்த உலகத்தில் வந்து எனக்கு யாருமே கிடையாதா, பார்த்து நான் ஒரு நல்ல இடமா செல்ல முடியவில்லை, என்னை பார்த்து எல்லாம் கேவலமாக பேசுகிறார்கள். அப்போது காசி ரிஷி என்ன செய்தார்? ஒரு தாய் செல்வரை யோசித்தினார். ஒரு சாபம் வந்து விட்டது. உனக்கு இப்படி சாபம் நடந்து விட்டது. தவறு கிடையாது. நீ மட்டும் ரெண்டு கால் கொண்டு பிறந்திருந்தால் இந்த உலகத்தில் பூமண்டலத்தில் யாருமே கிடையாது. அந்த காசி மகாராஜை தெரிவித்து அவர் என்ன வரம் கொடுத்தார்? என்ன வரம்? உனக்கு எந்த நேரத்தில் என்ன உணவு வேண்டுமோ அந்த நேரத்தை வரும், எப்ப போக வேண்டுமோ அது அப்போ போகும் தெரிவித்தார். வரம் கொடுத்தார். அந்த ரெண்டு வரங்களை பெற்று அதாவது தேவலோகத்தை கட்டளை சென்றார் சூரிய பகவான். வருணன் அங்கே விட்டு அங்கே செல்கின்ற போது இந்த வருணனுக்கெல்லாமே தன் தந்தை கொடுத்த சாபம் இருக்கிறது. அந்த வரத்தை எடுத்து ஒரு அழகான வருண மழமான ஒரு பெண்ணாக ரூபத்தை மாறி அந்த தேவத்தை சென்று அங்குள்ள வேடிக்கை பார்க்கின்ற போது தேவலோ தான் வரக்கூடிய இங்க இருக்கின்றாரே கூட்டமெல்லாம் கலைகின்ற போது அவர் தேவேந்திரன் பார்த்தார். இதுவரைக்கும் இந்த தேவதைகள் சபைகள் இப்படிப்பட்ட ஒரு பெண் வந்தது கிடையாது, ஒரு அழகுள்ள பெண் வந்தது கிடையாது. இப்படிப்பட்ட அழகாக ஒரு பெண் யார் என்று அந்த சபை கலந்து உடனே அந்த பெண்ணை யார் இங்க இருக்கின்றாரே வருண பெண்ணை அந்த இந்திரன் சேர்கின்ற போது ரிஷிப்பட்ட ராஜாங்காமல் பிறந்தவன் அதன் பிறகு அந்த அருண பெண் இருக்கிறது. அந்த அருண பெண்ணானது அங்க சென்று ஐயா நானும் தேவலோகம் சென்று அங்குள்ள கடிக்கலாம் பார்த்தேன். உன்னால அங்க எப்படி வந்திருக்க முடியும் தெரிவித்தான். நான் ஒரு பெண்ணாக வந்தேன் தெரிவித்தான். அப்போது பெண்ணால் அந்த பெண் ரூபத்தை எடுத்து காவி பார்க்கலாம் என்றார். அப்போது பெண் ரூபத்தை அந்த வர்ண பெண் இருக்கிறதே எடுத்து காமிக்கின்ற போது அந்த சூரியன் இருக்கின்றாரே அந்த சூரிய பகவான் அந்த பெண்ணை சேர்ந்த உடனே அல்லவா தம்பி ரெண்டு பேரும் பார்த்தார்கள். அம்மா ஒண்ணு அப்ப ரெண்டு காணத்து வாடக்கூடிய நிறைய உருவத்தோட பிரயோசனம் பண்ணலாம். தேவலாம் ஒன்றரை சந்தி நீங்க இங்க வாழக்கூடாது. ஆனா தேவர்கள் அமைச்சமா இருந்தாலும் நீங்க மிருகம் காட்டு வாழக்கூடிய மிருகம் இருக்கிறது. மிருகத்துக்கு நீங்க சமத்துவம் அல்லவா? அப்படி இருக்க நீங்க எங்க செல்ல வேண்டும்? செல்லக்கூடிய ஒரு நகரை உண்டு செய்து நீங்க அங்க வந்து செய்ய வேண்டும். கிஷ்கிந்தாபுரியா ஒரு உண்டு செய்து அந்த நகரை உண்டு செய்து அங்கதான் நீங்க வாழ்க்கை செய்ய வேண்டும் தெரிவித்தார்கள். நீங்க வாழ முடியாது. அங்க வாழ்க்கை செய்தோம். அப்போது
ஒரு புறமும் அமிர்த கடைந்தோர் தேவாமிர்தம். ஆமா ஆ, அமிர்தத்தை ஆமா. ஏகப்பட்ட வஸ்துக்கள் எல்லாம் பிறந்தனர். அந்த தாரையில் சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பிறந்தார். ஓ, அமிர்தத்தில் தாரை என்று ஒரு பெண் பிறந்தார். ஆமா ஆமா. எல்லா வஸ்துக்கள் எல்லாம் எல்லா ஜெவரெல்லாம் எடுத்துக்கொண்டார்கள். எடுத்துக்கொண்டார்கள். அந்த தாரையை ஆமா. எங்களுக்கு இருவருக்கு கொடுத்தார்கள். ஒரு பொண்ணு ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. ஆமா ஆஹா. அந்த தாரை இருவரும் திருமணம் செய்து செய்து. அல்லவா நாங்க பெண்ணாடுவோம். சரிங்களா? ஆமா ஆ, ஒரு பெண்ணை இருவரும் திருமணம் செய்து ஆ. நாங்க பங்கெடுத்துக் கொள்வோம். 2 பேருமா? ஆமா. எப்படி இருக்கு? மேல ஒருத்தருக்கு இருக்கு, மேல கீழே ஒருத்தருக்கு. அப்படி இருக்க ஆ, ஊமாச்சலத்தில் வந்து ஆமா மதகமாமணியில் வாழ்ந்து வரக்கூடிய ஆமா. யார் சொல்லுங்க மலையில் வாழ்ந்து வரக்கூடிய குந்திம ராட்சதன் தேவர்களையும் ரிஷிகளையும் நம்ம மிசிகள் செய்து கொண்டு வந்தான். தொந்தரவு கொடுத்து வந்தா. ஆமா ஆமா. நான் என் தம்பி சுக்ரீவனும் ஆமா. சுக்ரி அந்த குந்திம ராட்சதன் கண்டானே. ஆமா. ஐயா நம்ம கடிச்சோ அழித்தீர்கள். ஏய் ஏய், ஏய், ஏன்றா. அடிப்போ ஆ, அந்த குந்திம ராட்சதன் கண்டானே. ஆமா. அந்த மலை தோரம் இருக்கிறது. ஆமா. அங்க ஓடி வந்தான். அந்த துவாரத்துக்கு ஓடி போய். ஆமா அப்ப நான் என்ன செய்தேன்? ஆ, அப்பா தம்பி அவனை விட்டால் மீண்டும் வருவான். வீட்டு வருவான். தேவனை மிச்சம் செய்வான். செய்வார். விடவே கூடாது. அவனை விடவே கூடாது. அல்லவா ஆமா. நான் அங்க சென்று குத்தம் செய்து செய்கின்ற போது ஆ. அவன் வெளியே வந்தால் நீ அவனை விடாதே. நான் உள்ள போறேன். ஆ. அவன் எங்க தப்பிச்சு வருவா நீ விடாத. நீ விடாதே. இங்க போட்டுங்க அவனை. அங்க நான் பார்த்து கொள்கிறேன். ஆமா. இங்க நிற்க வேண்டும். ஆமா. எடுத்து வைத்து ஆ. அப்போது வளர்த்து வர சென்று ஆ. அந்த குந்து ராஜர் கண்டானே. ஆமா. அவன் எந்த நிற்கவும் நான் அவனை அடிக்கவும் ஆ. நான் அடித்து அடிக்கிறான். ஆமா. அந்த ராஜர் கண்டானே. ஆ. அவன் ரத்தம் எல்லாம் வில்லமாக சாய்ந்தது. ஆமா. அந்த மலை துவாரம் இருக்கிறது. ஆமா. அது வழியாக வருகின்ற போது ஆமா. தண்ணி என்ன செய்விட்டான்? ஆ. அண்ணன் சிக்கிக் கொண்டான். ஆமா. அரக்கனிடத்தில் ஆமா. அண்ணன் வடிவிட்டால் போல் தெரிகிறது. அன்னதாத்தம் தான் வருது. ஆமா ஆமா. மீண்டும் ஆ. அந்த அரக்கன் ஓடி வந்தான். ஆ. அல்லவா ஆமா. நம்முடைய கிருஷ்ணதாபுரியை ஆமா. அவன் அர்த்தம் செய்து விடுவான். அதை செய்து விடுவான் என்று. ஆனால் விடக்கூடாது. ஆமா. என்று பெரிய ஒரு பாறாங்களை எடுத்து ஆமா. அந்த மலை துவாரம் இருக்கிறது. ஆ. அந்த துவாரத்தை அறுத்து விட்டு ஒண்ணு உள்ள வச்சு அரைச்சிட்டாரு. ஆமாண்டா ஐயோ, கால ஓடி அவன் ஓடி விட்டான்டா. அண்ணன் உள்ள ஒக்கல ஓடி. ஆ. என் மனைவியாக தார இருக்கிறது. ஆமா. அந்த என் மனைவியாக தார இருக்கிறது. ஆமா. அந்த பெண்ணை இழுத்து வந்து அவன் திருமணம் செய்து ஆ. வராங்கிற இன்னொரு ஆள் வருது. மக்களிடத்தில் ஆ. எங்க அண்ணா இருந்து விட்டார் அண்ணன் செத்துட்டாரு. என்று எண்ணத்தோடு ஆ. மக்கள் தெரிவித்து விட்டு இழுத்து விட்டு அந்த நாட்டை ஆ. இஸ்காபுரியை இஷ்டத்தாவே அவரே பட்டத்து கட்டி ஆ. நாளோடு முடிச்சா அவன் வந்து பணம் தட்டிட்டாரு. ஓடி. ஆமா. அந்த அரக்கனை மடித்து விட்டு ஓடி வந்து ஆமா. தம்பி சுக்ரீவா சுக்ரீவா, தம்பி சுக்ரீவா தம்பி சுக்ரீவா என்று அழைத்து இதுதான் தானே பேசவில்லை. அவன் இந்த தானே பேசுவான். என்ன? ஆமா. கெட்டு வெளியே போகலாம் என்று வந்து ஆமா. மலத்துவாரம் அடைத்திருந்தது. அடைந்திருந்தது. அப்போது ஆ. என்னுடைய மனதை கலையினார். ஆ. ஒரே புதிய கவலத்தை ஒரே ஓடிவிட்டீர்கள். அந்த மாறாங்கல்ல ஓடிவிட்டது. ஓடிவிட்டது. அதுபோல வந்து பார்த்தால் சுக்ரீவனை காணும். காணும். அரண்மனைக்கு சென்று சென்றீர்கள். அரண்மனைகள் ஆமா. என்னுடைய மனைவியாகிய ஆமா. யார் தாரையோடு தாரையோடு சரத்து உள்ளதுமாக ஓ. கிருஷ்ணனை கட்டுத்துக்காக கட்டிக்கொண்டு பாத்தியா?
குத்தி அவனை ஒழிப்பது உடைப்பது உதைத்தது. அப்போது அவன் அடித்து ஆமா. அவன் எலும்பு வெளியே இழுத்து வந்து ஆமா. தூக்கி எறிகின்ற போது ஆமா. பதக்கமல இருக்கிறது அந்த மனித குழி விழுந்து விட்டது. விழுந்து விட்டது. அதை ஒரு விசிறிக்கின்றார். சிரிக்கின்றார். அல்லவா? ஆமா. அந்த விசிற செய்தார். ஆ. யாராவது ஆ. மாலி வாலி இந்த மணில நீ அடி வைத்தால் அடி வைத்தால் உன்னுடைய தலையானது ஆமா. இடிச்சுக்க போகிறது. இரு சிக்கலாக போவார் கடவுளே. சமத்து கொடுத்தான். ஆமா. அதனால் அவனுக்கு எனக்கு சண்டை ஆமா. யுத்தம் ஆ. நான் சக்தி வைக்கிறான். பதக்கமலைக்கு போடுவான். போய்விடுவார். நடந்து கொண்டிருக்கிறது. இருக்கிறது. இன்றைக்கு ஏதோ திருவில்லை. ஆமா. சுற்றி கொஞ்சம் நடந்து கொண்டிருக்கிறான். ஆமா. அவனை விட மாட்டேன். ஓ, அவன் அவனுக்கு இன்றைக்கு அதோ போதுங்க